பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ வந்து இட்லி அரிசியை வந்து ஒரு அரை கிலோ 2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். ஊற வச்சு நல்லா திருன்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறோம். பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு ஊற வச்சுருந்தோம், ஆட்டணும். இப்படி மாவு ஆட்டி வச்சுருக்குது. இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்குறோம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு நல்லா வணக்குறோம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம், இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போடுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போடுறோம். நிறைய திருவி வச்சுக்கோங்க. மாவை அரைச்சி வச்ச மாவை நல்லா ஊற்றி நல்லா இதை வணக்கணும். வெட்டி வருது பாருங்க. நம்ம கிண்டினா இந்த பதத்தில் இருக்கும். மாவு வந்து புளிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டின உடனே இதை செஞ்சிடணும். இப்போ நம்ம அவிக்கிறதுக்கு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி சின்ன தட்டை வச்சு துணி போட்டு அதுக்கப்புறம் சின்ன தட்டை வச்சு அதுக்கு மேலே துணி விரித்து இப்படி சிறுசாக பிடி கொழுக்கட்டை மாதிரி ஒரு கை பிடி எடுத்து ஃபுல்லாக வச்சு பாருங்கள். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஃபுல்லாக வச்சு அது வச்சு என்ன பண்ணோம், வேகட்டும். இது ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பிடி கொழுக்கட்டை செஞ்சு அவிச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போய்ட்டு வந்தால் சும்மா கையிலே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எதுவும் சட்னி இதெல்லாம் தேவையில்லை. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.